ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. ரொம்ப முக்கியமான தகவல் சொல்கிறேங்க. அதாவது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அதாவது நீங்கள் சிவபெருமானை வணங்குறீங்களா, எல்லா சிவபெருமானை நல்லா வணங்குங்க. நான் சிவன் தான் ரொம்ப முக்கியமானவர். ஆகையால் சிவபெருமானை எல்லோரும் நல்லா வணங்குங்க. அந்த சிவபெருமானை நீங்கள் வணங்கினா குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் போய் நீங்கள் சிவபெருமானை வணங்குங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது சிவபெருமானை வணங்குறது. ஏன்னா அந்தோடைய நாட்கள் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். எல்லா நாள்லேயும் சிவனை வணங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா நாட்கள்லையும் சிவபெருமானை வணங்கலாம். அதில் எந்த மாற்று கருத்துக்களை எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் சிவபெருமானை வணங்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஞாயிறுன்னா சூரியன், புரியுதா? வாரத்தில் முதல் நாள் எதுன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த சூரிய பகவான் தான் சிவன், சந்திரன் பகவான் தான் பார்வதி. ஆகியால நீங்கள் எல்லாருமே சிவனை வணங்கணுன்னா, ரொம்ப சிவனோட அருளை பெறணும்னா குறிப்பாக எல்லா நாள்லையும் வணங்குங்க. நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளுங்கள ஆலயத்துக்கு போய் சிவபெருமானை வணங்குங்க. சிவனை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாருக்கும் லீவு, வீட்டில் இருப்பாங்க. குடும்பத்தோடு போய் சிவல ஆலயத்தில் போய் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா குடும்பத்தோடு வணங்குங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரிய பகவானுடைய முதல் நாள். சூரியனாலே சிவன் தான். ஆகியால சிவனை அருளை நல்லா பெறணும். சிவனை நீங்கள் நல்லபடியாக வணங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உண்மையிலுமே சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவபெருமானை வணங்குங்க. வீட்டில் கூட சிவனை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வணங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும் போது ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் போய் குறிப்பாக நீங்கள் வணங்குங்க. எல்லா நாள்லையும் வணங்குங்க. திங்கள் செவ்வாய் எந்த நாளில் வேணால் வணங்கலாம். ஆனால் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் போய் சிவபெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாயிறுனாலே சூரியனாலே சிவன் தான். ஆகையில சிவபெருமானை நீங்கள் அருளை பெறணும்னா, சிவபெருமான பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. எல்லா நாளிலும் நீங்கள் வணங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆலயத்துக்கு செல்லாமல் இருக்காதீங்க. குடும்பத்தோடு சிவபெருமானை வணங்கினா ஞாயிற்றுக்கிழமையில் போய் சிவபெருமானுக்கு ரச்சனை பண்ணுங்க. சிவபெருமானை வணங்க. வீட்டில் கூட சரி, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிவபெருமானை வணங்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஞாயிறு ரொம்ப முக்கியம். சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள், புரியுதுங்களா? அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை தான் சிவனை வணங்கணும் நான் அப்படி தப்பாக சொல்ல. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் போய் சிவனை வணங்குறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சிவபெருமானுடைய நாள். ஆகியால எல்லாருமே நான் சொல்கிறத கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் ஆலயத்திலோ இல்லை வீட்லேயோ சரி சிவபெருமானை வணங்க. சிவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.